Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12 அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2049 வேக்கன்சிஸ் வந்து இங்கே விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சேலரி என்ன மாதிரியான சேலரி கொடுக்குறாங்க, ஸோ அதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் என்ன, ஸோ கிராஜுவேஷன் எலிஜிபிலிட்டி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகலாம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18th March 2024. ஸோ இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமாவோ நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க ரூபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாவோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்சி/எஸ்டி கேட்டகரி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள், எக்ஸர்விஸ்மென், இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து எக்ஸம்டட், அதாவது வித்தவுட் ஃபீஸ். உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நீங்கள் தாராளமாக ஃபீஸ் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது, அதுக்கான சேலரி லிஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்காக எஸ்எஸ்சியுடைய லெவல் 1, லெவல் 2, லெவல் 7 வரைக்கும், லெவல் 8 வரைக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பேஜ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18,000 மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் அதுக்கு ரிலேட்டடான சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இப்போ என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்றத டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து அனெக்ஷர் 3ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ரீஜன் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டுடைய நம்பர், அது என்ன போஸ்ட் அப்படின்ற போஸ்ட் நேம், ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் அண்டரில் வருதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி லெவல் 1, லெவல் 2 அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களுடைய பே ஸ்கேல் இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற லெவலில் உங்களுக்கு பே ஸ்கேல் அதாவது சேலரி கொடுக்கப்படும். ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்சி/எஸ்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ டோட்டல் வேக்கன்சின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட் ரீஜனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம சதர்ன் ரீஜனுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குன்றதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜனில் ஃபஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை பேஸ்டு ரீஜனில் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி 18 to 30 years வரைக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கிராஜுவேஷனாக இருக்கணும் அல்லது அதுக்கு மேற்பட்ட மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் ஜென்ரல் கேட்டகரியில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீனோகிராஃபர் அவங்க செங்கல்பட்டு பேஸ் பண்ணி ஒரு ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஹையர் செகண்டரி தான் வந்து குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 12th முடிச்சிருக்கீங்களோ நீங்கள்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே பாருங்கள் செங்கல்பட்டு பேஸ் பண்ண ஒரு ரீஜனில் லோவர் டிவிஷன் கிளர்க் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25 years, குவாலிஃபிகேஷனும் மெட்ரிகுலேஷன் அதாவது 10th to 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி 18 to 25 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் எந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணுன்றதையும் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 18லேருந்து 25 வயசுக்குள்ளே நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு பார்க்கணுன்னா 1999க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 2006க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதே மாதிரி எல்லா ஏஜ் எலிஜிபிலிட்டிக்குமே அவங்க இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இப்போ வந்து எஸ்சி/எஸ்டி கேட்டகரினா 5 years உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்,
ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் வரல, அது உங்கள் ஏஜ் வந்து 27 அப்படின்னா நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதாவது 30 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், 28 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள சிவில் எம்ப்ளாயீஸ்க்கும் பொருந்தும், எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வர்ற எம்ப்ளாயீஸ்க்கும் பொருந்தும், எஸ்பெஷலி விடோஸ், டைவர்ஸ்டு உமன் அவங்களுக்கும் அப் டு 35 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ssc.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட், இந்த லிங்க்ல போயிட்டு இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், 18th மார்ச் அதுதான் லாஸ்ட் டேட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான. இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்லி ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு டைம். நீங்கள் ஒரே போஸ்ட்டுக்கு மல்டிபிள் டைமில் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ சதர்ன் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்டையும் கவர் பண்ணி வைக்கிறாங்க. எஸ்பெஷலி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஃப்ரீயோ அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸும் நம்ம ஊர்லேயே நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ 8 டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் எது இருக்கோ நீங்கள் அங்கே போய் எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் 25 கொஷின், 50 மார்க், ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வீதம், மொத்தம் 50 மார்க் தரப்படுது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் இதெல்லாம் கவர் பண்ணி அது ஒரு 25 கொஷின். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பேசிக்கான உங்களுக்கு ஹையர் செகண்டரி லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு 25 கொஷின், 50 மார்க். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஒரு 25 கொஷின் கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 60 நிமிஷம், அதாவது 1 ஹவர்க்குள்ளே இதில் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கப்படும். நெகட்டிவ் மார்க் டெஃபினட்டாக இருக்குது மக்களே, அதாவது 0.5 மார்க். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தப்பான ஆன்சர்ஸ்க்கும் 0.5 மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், லிங்க்கில் போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.